வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா கால முற்றம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிஞ்சி போறா ஒரு 60 பேர் தான் கல்யாணத்துக்கு வந்தா. வீட்லயே வச்சு சாஸ்திரோத்தமா முகூர்த்தம், மாடியில ஷாமியானா போட்டு ஒரே வேளை எளிமையான சாப்பாடு. யாரும் குறை சொல்லல, பாராட்டினா. காலம் மாறிடுத்தோன்னு அப்பா சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டவர் என்னை பாராட்டி ஊக்கம் கொடுப்பாரே தவிர தடுக்க மாட்டார். மாதவன் முடிக்க அம்பி வியப்பில் ஆழ்ந்தான். இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று அதிசயித்தான். அப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டா நானே என் தங்கையை உங்கிட்ட கூட்டிண்டு வந்து ஒப்படைக்க தயாரா இருக்கேன்டா மாதவா என்றான் புது சக்தி பெற்று விட்டார் போல. அவன் சொல்லி ஒரு வாரமாகிவிட்டது. அதன் பிறகு அங்கு செல்ல நேரமில்லை. மாமாவை அவ்வளவு சுலபத்தில் விட்டு விடுவதா? மாதவன் 10 மணி வாக்கில் அம்பியின் வீட்டுக்கு கிளம்பினான். தேரடி தாண்டி நின்று கோபுர தரிசனம் செய்துவிட்டு மனசுக்குள் கற்பகாம்பியை துணை கழித்து கொண்டான். இங்கு வந்து 8 நாளாக போகிறது. வந்த அன்று நவசக்தி விநாயகனை பார்த்து ஒரு ஹலோ சொன்னதோடு சரி. அதன் பிறகு போகவே நேரம் இல்லை. கணபதி மாமாவை பார்த்து பேசிவிட்டு அங்கும் போய்விட வேண்டும் என்று நினைத்தபடி நடந்தான். பாரதிய வித்யா பவனில் ஏதோ விழா போலும். நிறைய கார்கள் நின்றிருந்தன. சித்திரக்குளம் செப்பனிடப்பட்டு நீர் நிரம்பியிருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தபடி அதை கடந்தான். அம்பியின் வீட்டில் எல்லோரும் இருந்தார்கள். கணபதி மாமா அன்றே எல்லாவற்றையும் மறந்து விட்டார் போல. அம்பி, மாதவன் வராம்பாரு, உள்ள வாடா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு, பழகிடுதா என்று விசாரித்தார். அடே அப்பா, சரியான ஆள்தான் நீர் என்று வியந்தான் மாதவன். இப்படி நடிப்பதற்கு நிறைய திறமை வேண்டும் என்று தோன்றியது. கமலா மாமி வெளியில் எட்டி பார்த்து இப்படி வாய என்று சைகை காட்டி கிணற்றடிக்கு அழைத்து சென்றாள். என்ன மாமி? அம்பி எல்லாம் சொன்னான். மிஸ்ஸஸ் கபாலி கைவிடலடா மாதவா. குளிர குளிர பாலாபிஷேகம் பண்ணினாப்புல இருந்தது. அள்ளி அள்ளி அமிர்தம் குடிச்சாப்புல இருந்தது. இந்த கையை காலா நினைச்சு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிற. அவர் மனசை எப்படியாவது மாத்தி இதை மிஸ்ஸஸ் மாதவன் ஆக்கிடுடா. மாதவன் பக் என்று சிரித்தான். மிஸ்ஸஸ் கணபதி கவலையே பட வேண்டாம், சரியா எழுதி வச்சுக்கோங்கோ, உங்க மாப்பிள்ள பேர் மாதவன் தான். மாமி கண்களை துடைத்து கொண்டாள். மாதவன் கணபதி மாமாவிடம் வந்து அவர் அருகில் அமர்ந்தான். என்ன மாமா, ரொம்ப பிஸியா? பார்த்தா உனக்கு எப்படி தெரியறது? வேத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேள்னு தெரியறது. ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன? அது என்ன 4 வேதம், ஒரே ஒரு வேதம் போதாதா உலகத்துக்கு? 4ஐயும் ஒண்ணு கலந்து ஒரே சாரா கொடுக்க முடியாதா? வேதம் பற்றி அவன் கேட்டதும் மாமாவுக்கு உற்சாகம் கிளம்பியது. லோகத்தில் எதுக்கு இத்தனை நதிகள், இத்தனை வகை தானியங்கள், இத்தனை வகை ஜீவராசிகள், மரங்கள், செடிகள்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல உபயோகப்படுறதில்ல. அதே மாதிரிதான் இதுவும். ஒவ்வொரு வேதம் ஒவ்வொரு விதமா மனுஷனை மேம்படுத்தி பலம் பெற செய்யறது. ரிசம்வாசம் பிரபத்யே, மனோ யஜி பிரபத்யே, சாம பிராணம் பிரபத்யே, சஷி பிரேரத்ரம் பிரபத்யே. ரிக்வேதம் வாக்குக்கு ஒளி, உண்மை, பண்பு, இனிமையை கொடுக்கிறது. இதுல எல்லாம் ஸ்லோக வடிவம்தான். யஜுர்வேதம் மனசுல நல்ல எண்ணத்தையும் 5 புலன்களுக்கு நற்செயல் பண்ற சக்தியையும் கொடுத்து மனுஷியாளை மன சாதனை செய்ய வைக்கிறது. இதிலெல்லாம் வசன வடிவம்தான். அடுத்தது சாமம். சாமம்னா ஜீவனை உள்ளும் புறமும் அடக்கி சமமா வச்சுண்டு உசிரி போலவே எதிலும் ஒட்டாம நடுநிலையில உள்ளத்தை வச்சுருக்கவா பாடுற சங்கீதத்துல ஜீவன் இருக்கும். எல்லாத்தையும் சமநிலையில வைக்க மனுஷனை இசை மூலம் பலப்படுத்துறது தான் சாமவேதம். இதோட வடிவம் இசை. கடைசியா அதர்வம். தர்வம்னா நடுக்கம், அதர்வம்னா நடுக்கமின்மை. 5 புலன்களாலும் நல்லபடி நடந்து தர்மம் தவறாம வாழறவன் எதற்கும் நடுங்க மாட்டான். இந்த சாதனையை பெற மனுஷனுக்கு உதவுறதுதான் அதர்வ வேதம்.
நல்ல கண்ணும் நல்ல செவியும் அதர்வத்தின் இருப்பிடம். இதுல எல்லாமே மந்திர பிரயோகம்தான். ஆக வாக்கு, மனம், பிராணன், தேகம் இவையெல்லாம் பலப்பட்டவன்தான் வேதம் படிச்சவன். அடே அப்பா, கேட்கவே சிலிர்க்கிறது மாமா. இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா? 4 வேதமும் படிச்ச மனம், வாக்கு, பிராணன், தேகம் எல்லாத்தினாலையும் பலப்பட்டவர் தானே நீங்கள்? நான் அல்ப மனுஷன்டா. வேதம் கடல் மாதிரி. நான் அதுல 4 கை அள்ளி குடிச்சிருப்பேன். அந்த 4 கை ஜலம் குடிச்சதுக்குள்ள அளவு பலம் ஏற்பட்டு இருக்கணுமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தோணல. உங்க வாக்கு சுத்தம் இல்ல, உங்க மனம் ஒரு நிலையில இல்ல, உங்க பிராணன் எதையோ நினைச்சு துடிச்சுன்னு இருக்கு, உங்க தேகம் எதுக்காகவோ நடுங்கின்னு இருக்குன்னு நான் சொன்னா ஒத்துப்பேளா? நேருக்கு நேர் அவர் கண்களை பார்த்து மாதவன் குற்றம் சாட்ட கணபதி மாமா அந்த பார்வையின் தீட்சண்யம் தாங்காது ஆடிப்போனார். மாதவனின் தைரியம் கண்டு வீடு உறைந்து போயிற்று. வலைபோல் பரவியிருந்த தன் நண்பர்களின் மூலம் சாருவுக்கு 5 ஓவியங்களுக்கு ஆர்டரும் முன்பணமாக 10,000 ரூபாயும் வாங்கி கொடுத்தான் மாதவன். ஆர்டர் கிடைத்ததும் சாருவை உற்சாகம் தொற்றிக் கொண்டது. பட்டி, சாக் பவுடரும், மஞ்சள் ஆக்சைடும், ஃபெவிகாலும், போர்டுகளும், கோல்டு பாயில்களும் இன்னும் தேவையான சாமான்களும் வாங்கி வந்து கலவைகளை தயார் செய்து வைத்து கொண்டாள். 15 நாட்கள் இரவு பகலாக உட்கார்ந்ததில் 2 பெரிய படங்கள் பூர்த்தியாயிற்று. பார்த்து பார்த்து மிக நுணுக்கமாக மக் ஒர்க் செய்திருந்ததால் தங்கத்தாள்கள் ஒட்டியதும் வேலைப்பாடுகள் துல்லியமாக அதில் ப்ரொஜெக்ட் ஆகி படம் தக தகவென்று ஜொலித்தது. ஆர்டர் கொடுத்தவர்கள் படத்தை பார்த்து பிரமித்தார்கள். இப்பொழுதெல்லாம் பாரம்பரிய அம்சங்கள் குறையாக இவ்வளவு வேலைப்பாடுகளும் கொண்ட தஞ்சாவூர் ஓவியம் என்ற பெயரில் பளபளவென்று எதையோ செய்து வைத்து விற்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு முழு திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்து போனார்கள். பேசிய பணத்தை விட கூடுதலாகவே கொடுத்து படத்தை எடுத்து கொண்டு போனார்கள். அவர்களின் மூலம் இன்னும் 4-5 ஆர்டர்கள் வர சாரு படு பிஸியானாள். பண நடமாட்டம் திருப்தியாக இருந்துவிட்டால் தன்னம்பிக்கையும் தைரியமும் சந்தோஷமும் கூடிவிடும் போலும். முகத்தில் தெளிவும் பிரகாசமும் கூடியிருந்தது. இதற்கெல்லாம் காரணம் மாதவன். அவனுக்கும் அவர்களுக்கும் எவ்வித உறவும் இல்லை. அவன் வீட்டில் அவர்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு ஒரு தொடர்பும் இல்லை. இருந்தாலும் அவனால் தான் அவள் நிலை உயர்ந்திருக்கிறது. அவளுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது அவன்தான். அந்த வகையில் அவளுடைய வாழ்க்கையின் பக்கங்களில் சரித்திர முக்கியத்துவம் பெற்றுவிட்டான் மாதவன். தன் நன்றியை ஏதேனும் ஒரு விதத்தில் அவனுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்பினாள். ஹலோ, ரொம்ப பிஸியா? பின்னால் மாதவனின் குரல் கேட்க முகம் மலர திரும்பினாள். 100 ஐஸ், இப்பதான் நினைச்சேன். டெவில்னு சொல்லாம சொல்றீங்க. சேச்ச, அப்படியா சொன்ன? சரி, அதை விடுங்க. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் போட்டு தரணும். தோ அந்த சைஸ்ல ஜம்முன்னு இருக்கணும். சொல்லவே வேண்டாம், அது என் பாக்கியம். மாதவன் தன் பர்ஸ் திறந்து பணம் எடுத்தான். இதுல 2000 இருக்கு. என்ன படம் போடணும் தெரியுமா? சொல்லுங்கோ. ராதாகிருஷ்ணன் நல்ல சிருங்கார நிலையில இருக்கிற மாதிரி படம் வேணும். போட்டு தந்துட்டா போச்சு. யாருக்காவது பிரசன்ட் பண்ண போறேளா? இல்ல, எனக்கு தான். மாதவன் புன்னகையோடு சொல்லிவிட்டு புறப்பட்டான். ஆபீஸ் கார் வாசலில் நின்றிருந்தது. பாரிஸ் கார்னரில் ஒரு கிளையண்டை சந்திக்க வேண்டிய வேலை இருந்தது. டிரைவரை அங்கு ஓட்ட சொல்லிவிட்டு அமர்ந்தான். செல்போன் அடித்தது. மாதவா, நான் அம்பி பேசுறேன். என்ன விஷயம்டா? நீ பாட்டுக்கு என்னத்தையோ சொல்லிட்டு போயிட்ட. இங்க அப்பா படுத்துற பாடு தாங்க முடியல. என்ன பண்றார்? அவர் சாப்பிட்டு 2 நாள் ஆறது. உண்ணாவிரதமாம். ராதா கிட்ட சத்தியம் கேட்கிறார். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன்னு அவ சொல்லணுமாம். அப்பதான் சாப்பிடுவாராம். பைத்தியம் பிடிச்சுடுத்தாமா அவருக்கு? வேணாம் மாதவா, எனக்கு பயமா இருக்கு. அவர் மனசுல என்னமோ இருந்துட்டு போகட்டும். எங்களுக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். காரணம் இல்லாம அவர் இப்படி பிடிவாதம் பிடிக்க மாட்டாருடா. இந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி எங்க நல்லதுக்கான நோக்கம்தான் இருக்கணும். நிச்சயம் அவர் எங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அதனால இதோட விட்டுருவோம்டா. அம்பியின் குரலில் பதட்டமும் பயமும் தெரிந்தது. இது பிடிவாதம் இல்லடா அம்பி, பயமுறுத்தல். உண்மையான காரணம் என்னன்னு அவர் சொல்ல வேண்டாமா?
அந்த காரணம் நியாயமா இருந்தா நாம ஏத்துக்க மாட்டோமா? இல்ல தேவையில்லாத பயம்னா அந்த பயத்தை போக்க மாட்டோமா? அது எதுவா இருந்தாலும் வேண்டாம்டா அம்பி. அப்போ என்ன செய்ய போற? ராதாவை சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்ல போறியா? வேற வழி. அப்பாங்கிற ஜீவனை பட்னி போட்டுட்டு நாங்க கொட்டிக்க முடியுமா? அப்போ உன் பசிக்குதான அப்பா சாப்பிடணும்னு நினைக்கிறையா? என்னடா சொல்ற? அவர் எடுத்துண்டா அதே அஸ்திரத்தை நீங்களும் எடுத்துண்டா அவர் என்ன செய்வாருன்னு கேக்குறேன். உங்க மேல இருக்கிற அன்பினாலதான் எல்லாம்னா உங்க பட்னி அவரையும் பாடாய்படுத்தும் தானே. அப்படின்னா நீங்களும் பட்னி கிடங்கோ. சாயங்காலம் நான் வர வரை அவரை சமாளிங்கோ. நிச்சயம் அவருக்கு அதுவரை ஒண்ணும் ஆகாது. அவசரப்பட்டு சத்தியம் கித்தியம்னு எந்த பைத்தியக்காரத்தனமும் வேண்டாம். புரிஞ்சுதா? மாதவன் செல்லை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். என்னதான் ஆயிற்று இந்த மாமாவுக்கு? சத்தியம் வாங்கும் அளவுக்கு என்ன பிடிவாதம்? தான் அன்று போட்டுவிட்டு வந்த குண்டுதான் இந்த சத்தியாகிரகத்திற்கு காரணமா? அவர் சொன்ன வேத விஷயங்களை வைத்து அவரையே மடக்கியதும் மாமாவின் முகம் போன போக்கு. சற்று நேரம் எதுவுமே பேசவில்லை அவர். நீ எதுக்காக என்கிட்ட வம்பு பண்ற மாதவா? மாதவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு வெள்ளை தாளை எடுத்தான். இது ராதாவோட ஜாதகம். எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு ஆச்சரியப்பட வேண்டாம். அம்பி அவளோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தும் நேரமும் சொன்னான். அதை வச்சு கம்ப்யூட்டர்ல கணிச்ச ஜாதகம். எங்க ஜாதகத்தை நானே 4-5 ஜோசியர்கிட்ட காட்டி பொருத்தம் பார்த்துட்டேன். 7 பொருத்தமும் அம்சமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டா. இனிமே என்ன மாமா, நான் அப்பாவை வர சொல்லட்டுமா மேற்கொண்டு பேச? அவர் பதில் சொல்லாமல் அவனை பார்த்தார். செலவுக்கு பயப்படுறீளா மாமா? கவலையே பட வேண்டாம். ராதாவை தவிர இங்க இருந்து ஒரு தூசி கூட எனக்கு வேண்டாம். அவ கட்டிண்டு வரப்போற புடவையை கூட நானே வாங்கித்தர ரெடியா இருக்கேன். உன்னை மாதிரி ஒரு படிச்ச சம்பாதிக்கிற ஆம்பளை ஒண்ணுமே வேணாம். பொண்ணை கொடுத்தா போரும்னு கெஞ்சறத பார்த்தா உன் மேல மரியாதைக்கு பதிலா சந்தேகம்தான் வர்றது எனக்கு. உன் உடம்புல ஏதோ குறை இருக்கணும். எவனும் உனக்கு அந்த ஊர்ல பொண்ணு தர மாட்டேன் இருப்பான். அதான் பழகின மனுஷா சந்தேகப்பட மாட்டான்னு இங்க வந்து பொண்ணு கேட்கற. நிறுத்துங்க மாமா. உங்க மனசுல இருக்கிற எதையும் மறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசி சப்பக்கட்டு கட்ட வேண்டாம். இந்த நிமிஷம் என் உடம்புல எந்த குறையும் இல்லைன்னு என்னால ஒரு டாக்டர் மூலம் நிரூபிச்சு உங்க மூக்கை உடைக்க முடியும். ஆனா நான் உங்களை மதிக்கிறேன். நீங்களே ஒரு நல்ல முடிவெடுப்பேள்னு நம்புறேன். அல்லது எதனால் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற உண்மையான காரணத்தையாவது சொல்லணும். எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அம்பியோட ஃப்ரெண்டாச்சேன்னு பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். போயிடு மாதவா. மாட்டேன் மாமா. பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கும் போது சந்தோஷப்பட வேண்டிய அப்பாவா இல்லாம அந்த சந்தோஷத்தை தன் கையாலேயே தடுத்து நிறுத்துற அப்பாவா நீங்க இருக்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். அப்ப உட்கார்ந்துன்று, நான் போறேன். மாமா எழுந்தார். மாமி பதறி போய் மாதவனை பார்த்தாள். மாதவன் கோபமாய் சென்று அவரை தடுத்தான். நான் போயிடுறேன் மாமா. ஆனா நீங்க ஜெயிச்சுட்டதா நினைச்சுட வேண்டாம். இன்னும் 10 நாள் உங்களுக்கு டைம் தரேன். நீங்களா முகூர்த்த தேதியை குறிச்சிடுங்கோ. இல்லனா நான் குறிக்க வேண்டி வரும். உங்க ஆசிர்வாதம் இல்லாமையே எங்க கல்யாணம் நடக்கும். அப்புறம் வருத்தப்பட வேண்டாம். மாதவன் அவர் முகத்தை கூட பார்க்காமல் விறுவிறுவென்று வெளியில் இறங்கி நடந்தான். இது நடந்து 5 நாட்களாகிறது. எங்கே அவன் சொன்னபடி செய்து விடுவானோ என்ற பயத்தில் மாமா தன் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். மாதவன் பெருமூச்சு விட்டான். மாமாவின் நடவடிக்கைகள் மர்மமாயிருந்தன. ஒரு வேத விற்பன்னர் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. கார் பாரிஸ் கார்னரில் ஒரு பெரிய கட்டிடத்தின் எதிரில் நின்றது. 1 மணி நேரமாகும். நீ ஓரமா வண்டி பார்க் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு வந்துடு. டிரைவரை அனுப்பிவிட்டு அந்த கட்டிடத்தினுள் நுழைந்தான். 1 மணி நேரம் என்றது கூடவே 1 மணி நேரம் ஆயிற்று. சரியாய் 1 மணிக்கு அவன் வெளியில் வந்தபோது பாரிஸ் கார்னர் கலைபரமாக இருந்தது. என்ன ஏது என்று புரியவில்லை. ஒரு கூட்டம் போகிற வருகிற பஸ்ஸை எல்லாம் நிறுத்தி கல்லால் அடித்து நொறுக்கி கொண்டிருக்க போலீஸ் அவர்களோடு போராடி கொண்டிருந்தது. காரை டிரைவர் எங்கே நிறுத்தி இருக்கிறான் என்று புரியாமல் மாதவன் நாலா பக்கமும் பார்த்தபடி ஜாக்கிரதையாக நடந்தான். என்ன கலாட்டா என்று புரியவில்லை. எதிரில் தென்பட்டவர்கள் முகத்தில் எல்லாம் ரௌதிரம் தெரிந்தது.
ஆளும் கட்சிக்கு எதிராக கோஷம் எழுப்பியபடி ஓடினார்கள். மற்றொரு கோஷ்டி அவர்களை தடுக்க இவர்கள் கையில் இருந்த பெரிய பெரிய கருங்கற்களை விட்டெறிந்தார்கள். மாதவன் பதற்றத்தோடு ஒதுங்குவதற்கு இடம் தேடினான். சார், இங்க வாங்க, நான் இந்த பக்கம் இருக்கேன். டிரைவரின் குரல் கேட்டதும் அவனை நோக்கி ஓடினான். கூட்டத்தில் ஒருவன் ஓடுவது எதிரி என்று நினைத்தான். மாதவனை நோக்கி குறி பார்த்து ஒரு பெரிய கூரான கருங்கல்லை விட்டெறிந்தான். மாதவனின் நடுமுதுகிலும் பின் மண்டையிலும் பொத் பொத் என்று 4-5 கற்கள் மோதி விழ ரத்தம் பொத்து கொண்டு பீரிட தலையை கைகளால் பிடித்தபடி வலி தாங்காமல் சரிந்தான். அடுத்த நிமிடம் மயக்கத்தில் ஆழ்ந்தான். எங்கோ பாதாளத்தில் அழுந்தி கிடப்பது போல் இருந்தது. அம்பியின் குரல் மட்டும் மிக மிக சன்னமாய் கேட்டது. கண்களை திறக்க மிகவும் பிரயாசையாயிருந்தது. தேகத்தின் அத்தனை சக்தியும் வடிந்து விட்டாற் போல அப்படி ஒரு க்ஷீணம். விட்டு விட்டு அம்பியின் குரல் அழைத்து கொண்டே இருந்தது. நடுநடுவே இன்னும் சில குரல்கள். ஒரு பெரிய பாறைக்கு அடியில் மாட்டிக்கொண்டாற் போல உடம்பை அசைக்க கூட முடியவில்லை. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கண் இமைகளை மெல்ல அசைத்தான். சிரமப்பட்டு மெல்ல மெல்ல திறந்தான். மங்கிய வெளிச்சம் ஒரு கோடாய் புலப்பட்டது. மண்டைக்குள் இடி இடிப்பது போலிருந்தது. ஆதவா, அம்பியின் குரல் காது கருகில் கேட்க அவன் பக்கம் விழிகள் அசைந்தது. அம்பியின் கண்ணீர் வழிந்த முகம் மங்கலாய் தெரிந்தது. ஆயாசத்தோடு கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான். அதற்கு மேல் முடியவில்லை. நினைவு வந்துடுச்சு, இனி பயப்பட ஒண்ணும் இல்ல. ஹி வில் பி பிக்கப். ஒரு ஆள் பக்கத்துல இருந்தா போதும், மத்தவங்க தயவு செய்து வெளியில போயிடுங்க. டாக்டர் சொல்வது கிணற்றுக்குள்ளிருந்து கேட்பது போல் கேட்டது. மீண்டும் 1 மணி நேரம் கழித்துத்தான் கண்களை திறக்க முடிந்தது. அம்பியின் முகம் இம்முறை தெளிவாக தெரிந்தது. இவன் கண் திறந்ததை பார்த்ததும் அம்பி பரபரப்பாய் அருகில் அமர்ந்தான். எப்படிடா இங்க? எதுவும் பேசப்படாது. ரொம்ப வலிக்கிறதா? பாரமா இருக்கு. என்னாச்சுடா? எந்த பாவி எரிஞ்ச கல்லோ. நல்ல காலம், டிரைவர் சட்டுன்னு அள்ளி போட்டுண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஆத்துக்கு வந்து தகவல் சொன்னான். என்ன கலாட்டா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ அதையும் பேசப்படாது. நீ கண் முழிச்சா ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னார் டாக்டர். நான் கரைச்சி எடுத்துண்டு வரேன், இரு. அம்பி எழுந்து சென்று ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்து தானே ஸ்பூனாக அவன் வாயில் விட்டான். அன்று முழுக்க அவன்தான் கூடவே இருந்து கவனித்து கொண்டான். மண்டையிலும் முதுகிலும் வலி தாங்க முடியாததா இருந்தது. அசையக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு அடிபட்டது. மாதவன் அன்று நடந்தவைகளை மீண்டும் நினைத்து பார்த்து கலவரமானான். டாக்டர்களும் நர்ஸ்களும் மாற்றி மாற்றி வந்து கவனித்து விட்டு போனார்கள். அம்பி அவர்களோடு சென்று வெகு நேரம் பேசிவிட்டு வந்தான். என்னடா சொன்னார்? எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாராம்? கிண்டலா? டிஸ்சார்ஜ் பண்றாப்லையா இருக்க நீ? என்ன பேசிட்டு இருந்த டாக்டர் கிட்ட? கல்லு பட்ட வேகத்துல முதுகெலும்புல கிராக் விட்டுருக்குமோன்னு சந்தேகப்படுறா. அப்படி இருந்தா உடனடியா ஒரு ஆப்ரேஷன் பண்ணித்தானே ஆகணுமா. உங்க அப்பா அம்மாவை வரவழைக்க சொல்றார். எனக்கு பயமா இருக்குடா மாதவா. நான் என்ன செய்யட்டும்? ஏண்டா முதல்லயே சொல்லலைன்னு கேட்டா? கல்லடி தானே, சரியா போயிடும். அனாவசியமா அவளை பயமுறுத்துவானேன்னு நினைச்சேன். 4 நாள்ல காயம் மாறிடும்னு பேசாம இருந்துட்டேன். டாக்டர் ஆப்ரேஷன் அது இதுங்கிறார். ஒன்றும் புரியல. சின்ன ஆப்ரேஷனா தாண்டா இருக்கும். இதுக்கு போய் ஏன் பயப்படுற? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஆனா பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடு. யாராவது வரட்டும், அப்புறம் நான் போய் ஃபோன் பண்றேன். அம்பி மற்றும் ஒரு முறை ஹார்லிக்ஸ் கரைத்தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அரை கிளாஸ் கொடுக்க சொல்லியிருக்கா. குடிச்சிரு. வற்புறுத்தி குடிக்க வைத்தான். சாயங்காலம் கீழ் வீட்டு மாமி சாரு மாமா, கமலா மாமி, கணபதி மாமா எல்லோரும் அணி திரண்டு வந்து அவனை பார்த்தார்கள். எல்லோர் முகத்திலும் வருத்தமும் சோகமும் அப்பி இருந்தது. அவன் நல்லபடியாக எழுந்திருக்க வேண்டுமே என்ற கவலையும் பிரார்த்தனையும் நிறைந்திருந்தது. பயப்பட வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை என்பது போல் எல்லோரையும் பார்த்து புன்னகைத்தான் அவன். அம்பி போய் அவன் அப்பாவுக்கு டெலிபோன் செய்துவிட்டு திரும்பி வந்தான். உங்க அப்பாவும் அம்மாவும் கல்கத்தா போயிருக்காளாம்டா. மாதவா, உங்க அக்காவை பார்த்துட்டு வர திரும்பி வர 1 வாரம் ஆகும்னு சொன்னாளாம். வேலைக்காரி தான் பேசினா. நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. என்ன பண்ணலாம் சொல்லு? அதுவும் நல்லதுக்குத்தான். அவளுக்கு மெதுவா சொல்லிப்போம். நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன்.
ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணட்டும், நான் சைன் போட்டு கொடுக்கறேன். அது தப்புடா. வேற வழி. அப்பாவோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்டா. அவர் டூர் போறதே அபூர்வம். அவன் சொல்றதும் சரிதான். நாம இத்தனை பேர் இருக்கோமே, கண்ணில் வச்சுண்டு பார்த்துக்க மாட்டோமா என்ன? அம்மாக்கு அம்மாவா இருந்து நாங்க கவனிச்சுக்கிறோம். உன்னை கீழ் வீட்டு மாமியும் கமலா மாமியும் தைரியம் கொடுத்தார்கள். கணபதி மாமியும் சோகத்தில் உறைந்து போய் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார். என்ன இங்க கான்ஃபரன்ஸ்? இவ்வளோ பேர் இந்த ரூம்ல இருந்தா பேஷண்ட்டுக்கு நல்லதில்லையே. டாக்டர் உள்ளே வர எல்லோரும் மரியாதையாக விலகி நின்றார்கள். டாக்டர் பரிசோதிக்க மாதவன் அவரிடம் பேசினான். அப்பா அம்மா வர தேவையில்லை, இவ்வளவு பேர் இங்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று பக்குவமாய் சொன்னான். நாளைக்கு இன்னொரு ஸ்கேனிங் இருக்கு, அப்புறம்தான் டிசைட் பண்ணணும். எனிஹவ், நீங்க சொன்னா சரிதான். நாளைக்கு எங்களை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது டாக்டர். இப்போ வலி அதிகமா இருக்கா? எஸ் டாக்டர், முதுகு மண்டை 2 இடத்துலையும் பயங்கரமா பெயின் இருக்கு. ஓகே, நான் மாத்திரை கொடுக்க சொல்றேன். டாக்டர் அவன் கேஸ் ஷீட்டில் மளமளவென்று ஏதோ எழுதிவிட்டு சென்றார். சாப்பிட என்ன கொடுக்கலாம் டாக்டர்? மாமி கேட்டாள். எனிதிங், இட்லி, பிரெட், தோசை, பொங்கல், அவருக்கு எது பிடிக்குதோ கொடுங்க. டாக்டர் போய்விட்டார். ராத்திரி என்னடா சாப்பிட்ற? பசி இல்ல, என்னை விட்டுருங்களேன். இன்னும் நாழி யாரதுக்குள்ள நீங்கள்லாம் பத்திரமா கிளம்புங்கோ. சுண்ட சுண்ட பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். 2 பிரெட் ஸ்லைஸையாவது சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சுட, நாங்களும் திருப்தியா போவோம் இல்ல? கமலா மாமி வற்புறுத்த வேறு வழியின்றி பிரெட்டும் பாலும் சாப்பிட்டான். ராதா வரலையா? மாமியிடம் ரகசிய குரலில் கேட்டான். என்னை இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாளாம். நீ சீக்கிரம் குணமாகி எழுந்து நடக்கணும்னு சோறு தண்ணி இல்லாம சஷ்டி கவசம் சொல்லின்றிருக்கு. மாமா உண்ணாவிரதத்தை விட்டுட்டாரா? உனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சப்பறம் துடிச்சு போயிட்டார். கண்ல இருந்து ஜலமா கொட்டுறது. பூஜை உள்ளல போய் பைத்திய மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார். அங்க நைவேத்திய பால் வச்சிருந்த, எடுத்து கடகடன்னு குடிச்சார். இந்த நிமிஷம் வரை பால் தான் ஆகாரம். மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியலையே. உன் ஆப்ரேஷன் நல்லபடி ஆகட்டும், அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு உன் மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. 7 மணிக்கு எல்லோரும் கிளம்பி செல்ல அறை அமைதியாயிற்று. அம்மா கொண்டு வந்திருந்த தயிர் சாதத்தை ஒரு ஓரமாக உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு மாதவனின் அருகில் வந்து அமர்ந்தான் நம்பி. இன்னும் சொல்லவே இல்லை நீ. என்ன கலாட்டா அன்னைக்கு? நம்ம நாட்டுல கலாட்டாக்கு காரணம் வேற இருக்கா என்ன? தொட்டதுக்கெல்லாம் கலாட்டாதான். காரணம் எதுவும் இல்லாட்டாலும் காரணமே இல்லாம போயிடுத்தேன்னு அதுக்கும் ஒரு கலாட்டா பண்ணுவான். தூண்டி விடுற பெருந்தலைகள் எல்லாம் பண்ணை வீட்டுல சௌக்கியமா உட்கார்ந்து வறுத்த முந்திரி குறிச்சுண்டு சினிமா பார்த்துட்டு இருக்கும். 5-10 கூலிக்கு அந்த அடிமட்ட தொண்டன் அடிச்சுப்பான். பத்த வச்சுண்டு சாவான். பஸ்ஸை கொளுத்துவான். உள்ள போனாலும் உடனே ஜாமீன்ல கொண்டு வந்துடுவா. மொத்தத்துல ஓட்டு போடுற நம்மள மாதிரி அப்பாவி ஜனங்களுக்குத்தான் எல்லா அவதியும். யாராரோ ஆட்சிக்கு வருவா. லஞ்சம் ஊழல்னு நம்ம வரி பணத்தை சுருட்டி வாயில போட்டுப்பா. நாம பார்த்துண்டு பேசாம இருக்கணும். ஊழல் அம்பலமாகி அவளுக்கு தண்டனை கிடைச்சாலும் அடி உத வாங்கிறது நம்மள மாதிரி அப்பாவிகள் தான். அதையும் வாங்கிண்டு நாம பேசாம இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஜனநாயகம். இதுல வேற 2வது பெரிய ஜனநாயக நாடாம் இந்தியா. அதனாலதான் பேச்சுக்கு சுதந்திரம் இல்ல, எழுத்துக்கு சுதந்திரம் இல்ல, உண்மைகளை வெளிப்படையா சொல்ல சுதந்திரம் இல்ல. இப்போ நீதிக்கும் சுதந்திரம் இல்ல. ஒரு சில விஷயத்துக்கு பரிபூரண சுதந்திரம் உண்டுடா. மாதவன் குறுக்கிட்டு சொல்ல அம்பி என்ன என்பது போல பார்த்தான். ஓட்டு போடுற சுதந்திரம் உண்டு. அரசியல்வாதிகளுக்குன்னு ஜால்ரா போட சுதந்திரம் உண்டு. அவங்க காலில் விழுந்து கும்பிடுற சுதந்திரம் உண்டு. ஆட்டு மந்தை மாதிரி நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் மௌனமா வேடிக்கை பார்க்க சுதந்திரம் உண்டு. மாதவன் முடிக்க அம்பி சிரித்தான். நர்ஸ் வந்து மாத்திரைகளும் ட்ரிப்ஸில் இன்ஜெக்ஷனும் கொடுத்து விட்டு ட்ரிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போனாள். சோர்விலும் மாத்திரை மயக்கத்திலும் அமைதியாக தூங்கி போனான் மாதவன். விடியற்காலையில் தான் விழிப்பு வந்தது. அம்பி பாத்ரூமில் இருந்தான். ஒரே நிலையில் படுத்திருந்ததில் உடம்பு வலித்தது. வேறு பொசிஷனுக்கு மாறினால் தேவலை போலிருந்தது. ஆனால் முடியவில்லை. அம்பி வெளியில் வந்தான். என்னடா வேணும்? முடியலடா, திரும்பி படுத்தா தேவலை போல இருக்கு.
முதுகு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுடா. நர்ஸ் யாராவது வரட்டும், அவங்க கிட்ட சொல்றேன். கொஞ்சம் ஹார்லிக்ஸ் தரேன், குடி. உனக்கு வேலை எதுவும் இல்லையாடா அம்பி? எனக்காக உன் பிழைப்பை கெடுத்துக்காத. வேலை ஏதாவது இருந்தா பாத்துக்கோ. நர்ஸ் தான் இருக்காளே, பயம் எதுவும் இல்ல. காலம்பர அம்மா வரேன்னு இருக்கா. அவ வந்ததும் நான் போறேன். இன்னைக்கு மட்டும்தான் ஒரு தேவசம். இன்னும் 4 நாள் எந்த வேலையும் ஏத்துக்கல. அம்பி அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் போதே கணபதி மாமா கையில் கூடையோடு வந்தார். அம்மா வரலையா? நானே வந்துட்டேன். நான் இருக்கேன், நீ போய்க்கோ. உங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா மாமா? இல்ல, தேவசம்தான். அம்பி பார்த்துப்பான். நீ கிளம்புடா. அம்பி, போகும்போது சுந்தரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அவனை கூப்பிட்டுக்கோ எனக்கு பதிலா. அம்பி 10 நிமிடத்தில் கிளம்பி சென்றான். சுட சுட இட்லி கொண்டு வந்திருக்கேன், பசிச்சா சாப்பிடு. இப்ப வேண்டாம். கணபதி மாமா அவன் அருகில் அமர்ந்தார். அவனையே உற்று பார்த்தார். என்ன மாமா, ஒரு மாதிரி இருக்கேள்? இனிமேயானும் உனக்கு நல்ல புத்தி வரணுமேன்னு வேண்டிக்கிறேன். என்னாச்சு? மண்டையில் அடிபட்டது எனக்கு. நீங்க ஏதேதோ பேத்தரேள். என் புத்திக்கு என்ன? இனிமேலும் நான் சும்மா இருந்தா அது சரியில்லடா மாதவா. ஏன்னு கேட்டு குடைஞ்ச கேள்விக்கு பதில சொல்லிடுற. அதுக்கப்புறம் உன் சமத்து. மாமா பீடிகையோடு நிறுத்த மாதவன் அவரையே பார்த்தான். நான் 2 குழந்தைகளை பெத்த, உசுர வச்சு வளர்த்தேன். 2த்தையும். அதோட சும்மா இருந்திருக்கலாம். அதுகளை பத்தி நிறைய கனவு கண்ட. அவளோட எதிர்காலம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்ல 2 பேர் ஜாதகத்தையும் தூக்கிண்டு ஊர்ல இருக்கிற ஜோசியர்கிட்டெல்லாம் போனேன். அவ 2 பேர் கட்டை விரல் ரேகை எடுத்துண்டு போய் நாடி ஜோசியமெல்லாம் பார்த்தேன். காண்டம் காண்டமா பார்த்தேன், மரண காண்டம் வரை. மாமா ஒரு வினாடி நிறுத்தினார். அன்னைக்கு போச்சு என் நிம்மதி. எந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆளா பறந்தனோ அந்த எதிர்காலம் என் தலையில இடியா விழுந்தது. ஆமாமா மாதவா, நான் பார்த்த ஜோசியம் எல்லாம் சொல்றது அம்பிக்கு அல்பாயுசு, ராதாக்கு தாலி ஏறின 30 நாள்ல வைதவிய பிராப்தின்னு. அப்புறம் எப்படிடா நான்? மாமா துண்டால் வாயை பொத்தி கொண்டு குலுங்க ஆரம்பிக்க மாதவன் சிலையானான். இல்ல இல்ல, இதெல்லாம் தப்புன்னு மனசை சமாதானப்படுத்திக்க பார்த்தேன். முடியலையே. அங்கேயே மனசு வந்து வந்து நின்னா என்ன செய்வ? ஒரு கட்டத்துல நானே 9 கட்டங்களுக்குள் புதஞ்சு கிரக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சேன். ஜோசிய கலை தண்ணி பட்ட பாடாச்சு. ஒரு தேர்ந்த ஜோசியன் ஆயிட்டேன்னு கூட சொல்லலாம். மத்தவா சொன்னதையெல்லாம் பொய்யாக்கி சந்தோஷப்படணும்னு நினைச்சேன். நம்ம புத்தியால நாமே தெரிஞ்சுண்டா திருப்தி ஆயிடும்னு நினைச்சு நானே இவா ஜாதகங்களை அக்கு வேறு ஆணி வேறா அலசி கணக்குகள் 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 அவ்வளோ கணக்குகள் போட்டு இவன் ஆயுள் கணக்கு வரை தெரிஞ்சுண்ட. மத்தவா சொல்லி நம்பாத மனசு நானா ஆராய்ச்சி பண்ணப்போ கிடைச்ச விடையும் அதுவரை மத்தவா சொன்ன விடையும் ஒண்ணுதான்னு புரிஞ்சப்புறம் நம்பாம என்ன செய்யும்? முதல்ல துடிச்சு போன. அப்பனுக்கு கர்மா பண்ற யோகம் அம்பிக்கில்ல. பதிலுக்கு பகவான் எனக்கு அந்த யோகத்தை கொடுத்துட்டான் போல இருக்கு. பிள்ளைக்கு கர்மா பண்ற யோகம். 33 தான் ஆயுசுன்னு எல்லா கணக்கும் சொல்றது. இவன் தலையெழுத்துதான் இப்படின்னா பொன் தலையெழுத்தாவது நன்னா இருக்கப்படாதா? மிஞ்சி போனா 30 நாள் மாங்கல்ய பாக்கியம், அப்புறம் வைதவிய பிராப்தம், 45ல மரண யோகம். இதுதான் ராதாவோட தலையெழுத்து. ஆக பெத்த 2மே எங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடும்னா எந்த தகப்பனால தாங்கிக்க முடியும்டா மாதவா? இந்த உண்மை புரிஞ்சப்புறம் எந்த பெண்ணை அம்பிக்கு கட்டி வைக்க முடியும்? இல்ல எந்த பையனைத்தான் ராதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பலி கொடுக்க முடியும்? யாரோ 2 பேர் வாழ்க்கையை தெரிஞ்சே நாசம் பண்ண எனக்கு என்ன உரிமை இருக்கு? மகா பாவம் இல்லையாது? புத்திர சோகம் என்னோட போகட்டும், வேற யாருக்கும் வேண்டாம்னு நினைச்சதான் கல்யாணம்ங்கிற விஷயமே என் குழந்தைகளுக்கு வேண்டாம்னு வச்சுட்டேன். என்னை மகா பாவின்னு யார் வேணும்னாலும் சொல்லிக்கட்டும், காதை மூடிண்டு போக பழகின்னுட்ட. ஆனா நீ இப்படி பாடாப்படுத்தினா நான் என்ன செய்வேன்? நான் பார்த்து வளர்ந்த குழந்தை நீ. எப்படி உன்னை? பொன் கேட்ட பாவத்துக்கே இப்படி அடிபட்டு ஆபரேஷன் வரை போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குன்னா நாளைக்கு கல்யாணமானா அது ஆம்படையானை பலி வாங்குற ஜாதகம்டா மாதவா. வேண்டாம், விட்டுரு. நீ தீர்க்காயுசா சௌக்கியமா இருக்க வேண்டியவன். கணபதி மாமா கண் கலங்க அவனை பார்த்து கை கூப்பி கெஞ்ச மாதவன் பதறி போனான். சட்டென்று அவர் கைகளை பற்றி அழுத்தி தலையசைத்தான்.
வாய் அடைத்து போனாற் போல பேச்சே வரவில்லை. மாமாவின் பயம் அர்த்தம் இல்லாதது என்பது புரிந்தாலும் அதை அவருக்கு புரிய வைக்கும் சக்தி இப்போதைக்கு அவனிடம் இல்லை. பேசுவதற்கு திராணி இல்லை. உடல்நிலை சரியாகட்டும், அதன் பிறகு அவரிடம் பேசுவோம் என்று நினைத்தான். இளமைங்கிறது புதுசா பிறக்கிற கண்ணுக்குட்டி மாதிரிடா மாதவா. எதிர்க்க வர ஆபத்து தெரியாம கண்ணு மண்ணு தெரியாம துள்ளும். கடைசியில ஆபத்துல மாட்டிக்கும். அதை முதல்லேயே கட்டி போட்டுட்டா அதுக்குத்தானே நல்லது. ஓகே மாமா, எனக்கு புரியறது. இத பத்தி நாம அப்புறம் பேசுவோமே. மாமா எழுந்து சென்று கூடையில் இருந்து டிஃபன் பாக்ஸையும் பிளாஸ்கையும் எடுத்தார். டிஃபன் பாக்ஸை திறந்து அவனுக்கு தானே இட்லியை ஊட்டிவிட்டார். பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னனே தவிர நீ பொன் கேட்டதுல எனக்கு சந்தோஷம்டா மாதவா. உன்ன மாதிரி நல்ல மனுஷன் மாப்பிள்ளையா கிடைக்க கொடுத்துல வச்சிருக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாட்டா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்திருப்ப. மாதவன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். மூன்றாவது இட்லியோடு போதும் என்றான். 10 மணிக்கு டாக்டர் வந்தார். ஸ்கேன் எடுக்க அழைத்து சென்றார்கள். ஆபரேஷன் செய்வது என்ற முடிவாயிற்று. மறுநாள் ஆபரேஷன் என்று சொன்னார்கள். மாதவனின் ஆபீஸ் ஊழியர்கள் வந்து பார்த்தார்கள். செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்து அவர்களிடம் கொடுத்து ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொல்லிவிட்டு கணபதி மாமாவிடம் மிச்ச பணத்தை கொடுத்து வைத்தான். இதர செலவுகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும், செலவு வரும் என்று யாரும் நினைக்கவில்லை. இதுதான் வாழ்க்கை. யாருக்கு வேண்டுமானாலும் யாரால் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நல்லதும் நடக்கலாம், துன்பமும் ஏற்படலாம். வரும் முன் எச்சரிக்கையாய் இருக்கலாமே தவிர எதிலிருந்தும் தப்பித்து விட முடியாது, தடுத்து விடவும் முடியாது. வேலையில் சேர்ந்த 20 நாட்களுக்குள் இப்படி அடிபட்டு ஆபரேஷன் வரை போய் 1 மாதம் படுக்கையில் இருக்க வேண்டி வரும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. முன்பின் தெரியாத ஒருவனால் யாரோ ஒரு அரசியல்வாதிக்காக நடத்தப்பட்ட அர்த்தமற்ற கலாட்டாவால் தாக்கப்படுவோம் என்று அந்த நிமிடம் வரை எதிர்பார்க்கவில்லை. அம்பி சொல்வது போல் தப்பு செய்த அந்த அரசியல்வாதி நகத்தில் கூட வலியின்றி பாதுகாப்பு வளையத்திற்குள் சொகுசாக ஓய்வெடுத்து கொண்டு அடுத்து எப்படி மக்களை ஏமாற்றலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார். ஓட்டு போடும் சம்பந்தத்தை தவிர வேறு எதனோடும் சம்பந்தமற்ற அப்பாவிகள் இவனைப் போல் இன்னும் இன்னும் எத்தனை பேர் இப்படி அடிபட்டு பணத்தாலும் உடலாலும் மனதாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ. நினைக்கும் போதே ஆத்திரம் பீரிட்டது. தார்மீக கோபம் ஏற்பட்டது. கோபப்பட மட்டும்தான் முடிந்தது. ஆபரேஷன் பிரச்சனை இன்றி முடிந்தது. குணமடைந்ததும் கொஞ்ச நாள் எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் சொல்லி தந்தார் பிசியோதெரபிஸ்ட். 8வது நாள் டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பினார்கள். அம்பியும் அலுவலக நண்பர் ஒருவரும் வந்து பில் செட்டில் பண்ணிவிட்டு அவனை அழைத்து சென்றார்கள். அப்பாவுக்கு தகவல் சொல்லட்டுமாடா? அம்பி கேட்டான். சொல்லு, இதுக்கு மேல சொல்லலனா வருத்தப்படுவார். எனக்கும் இங்க எப்படியும் ஆள் வேணுமில்ல. அம்பி 4 வீடு தள்ளி இருந்த எஸ்டிடி பூத்திலிருந்து அவன் அப்பாவிடம் பேசி விஷயத்தை சொல்ல அவர் பதறிப்போனார். அடுத்த ஃப்ளைட் எப்போது என்று பார்த்து எப்படியோ 2 டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி அன்றிரவே வந்து சேர்ந்தார்கள். நான் தான் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி இருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு பதறி அடிச்சுண்டு, அதுவும் ஃப்ளைட்ல? மாதவன் சிணுங்கினான். சும்மாறா. அப்பா அவனை அதட்டினார். அவனை கண்ணும் கருத்துமாய் கவனித்து காப்பாற்றிய அத்தனை பேருக்கும் தனித்தனியே நன்றி சொன்னார். தாய் அன்பும் தந்தையின் பரிவும் 10 நாளில் பலத்தை கொடுத்தது. வீட்டுக்கு வந்து 4 நாள் கழித்துத்தான் ராதா வந்தாள் அம்பியோடு. கண் வழியே துக்கம் அனைத்தும் காட்டினாள். ராதாவாடா இது? அம்மா வியந்தாள். படிக்கிறையா? இல்ல, ஆத்துலதான் இருக்க. ஏண்டா அம்பி, என்ன இது அந்த காலமாட்டமா? தேனீக்களாட்டம் அததுகள் பறந்து பறந்து 1000 படிக்கிறது. எதுக்கடா இவள சமயக்கட்டிலேயே அடைச்சு வச்சுட்டேள்? அம்மா ஆதங்கப்பட அம்பி சிரித்தான். அதுவா மாமி, இன்னொரு பாரதியார் பிறக்கணுமாம் அப்பாக்கு. இவளை அடுக்கலையில அடைச்சு வச்சாலாவது இன்னொரு வாட்டி பாரதியார் பொறப்பானான்னு ட்ரை பண்றார். பொறக்க மாட்டா, சிரிப்பா. இத்தனை கவிதைக்கே புத்தி வரலையே, இனிமே மட்டும் வந்துட போறதாக்கும்னு நினைப்பான். அப்படியே பிறந்தாலும் இந்த முறையாவது தீர்க்காயுஸ் இருக்கட்டும்னு வரம் வாங்கிட்டு வர சொல்லு. அல்பாயுஸ் வேண்டாம். அப்பா சொல்ல மாதவன் முகம் பதற அம்பியை பார்த்தான்.
கணபதி மாமா சொன்னது நினைவுக்கு வரத்தான் செய்தது. 1 மணி நேரம் இருந்துவிட்டு அம்பியும் ராதாவும் கிளம்பி சென்றார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.